தாமு ஏகாசா மேடையில் பேசுவது என்பது மிகுந்த மதிப்பு மிகுந்தது என்பதை முதலில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதனுடைய துவக்க கால விதை முற்போக்கு எழுத்தாளர் இயக்கம் என்பது 1935 இதற்கான விதை லண்டனிலே போடப்பட்டது, தூவப்பட்டது. 1936 இந்தியாவின் லக்னோ நகரத்திலே ஒரு சிறப்பான மாநாடு நடைபெற்றது. அதிலே தலைவராக இருந்த பிரேம்சந்த் அவர்கள் ஆற்றிய உரை, அதே போல அந்த மாநாட்டிலே விடுக்கப்பட்ட ஒரு பிரகடனம், இதில் வந்திருக்கக்கூடிய அம்சங்கள் இன்றைக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நான் முதலில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த தலைமை உரையிலும் பிரகடனத்திலும் அப்படி என்னதான் இருந்தது என்று தோழர்கள் அறிய விரும்புவீர்கள். ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது தெளிவாக முன்னுக்கு வந்தது. முதலாளித்துவம் எதிர்க்கப்பட வேண்டும் என்கிற செய்தி வலுவாக முன்வைக்கப்பட்டது. முதலாளித்துவம் ஏகாதிபத்தியத்தினுடைய தாக்கங்களாக நாட்டிலே நிலவக்கூடிய வறுமை, சமூக ஒடுக்குமுறை, பிற்போக்கான கலாச்சாரம், அடிமைத்தனம் இவற்றையெல்லாம் அனைத்து மட்டங்களிலும் எதிர்ப்பது என்பது எழுத்தாளர்களுடைய, படைப்பாளிகளுடைய முக்கியமான பணி என்பது அந்த பிரகடனத்திலே இடம்பெற்றிருந்தது. காலையில் அருமை தோழர் மதுக்கூர் அவர்கள் சொன்னதைப் போல சோசியலிச யதார்த்தவாதம் என்பதை உயர்த்தி பிடிக்க வேண்டும். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அன்றைக்கு ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பினுடைய உச்சகட்டம் இருந்த காரணத்தினால் அரசியல் நீதியை முன்னிறுத்துவது அது நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று அந்த அமைப்பு பிரகடனத்திலே இணைத்தது. கடைசியாக ஆனால் முக்கியமாக படைப்பாளிகள், கலைஞர்கள் மக்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதும் அங்கு சொல்லப்பட்டது. நாம் யார் என்கிற கேள்விக்கு, யாருடைய வாரிசுகள் என்கிற கேள்விக்கு, இந்திய நாகரிகத்தின் மிகச்சிறந்த மரபுகளின் வாரிசுகள் நாம் என்பது பிரகடனப்படுத்தப்பட்டது. அதே சமயம் இன்றைக்கு நிலவுகிற அரசியல், பொருளாதார, பண்பாட்டு தளங்களில் மறைந்து கிடக்கும் பிற்போக்கு அம்சங்களுக்கு நாம் வாரிசுகள் அல்ல, அந்த அம்சங்களுக்கு நாம் எதிரிகள். அந்த பிற்போக்கு அம்சங்களை முறியடிக்க வேண்டும் என்பதும் வலுவாக சொல்லப்பட்டது. பிற்போக்கு கலாச்சாரம் குறித்து அன்றைக்கு அந்த மாநாடு ஆழ்ந்த கவலையை தெரிவித்தது. பிற்போக்கு கலாச்சாரம் சமூக மாற்றத்தோடு ஒரு கட்டத்தில் அழித்துவிடும் என்றாலும் கூட அது சாதாரணப்பட்டதல்ல. தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள பிற்போக்கு கலாச்சாரம் அனைத்து முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டே இருக்கும். எனவே அதனை தொடர்ந்து எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கையும் அந்த பிரகடனத்திலே இருந்தது. எப்படிப்பட்ட சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வரும்போது சிந்திக்கிற சுதந்திரமும் கருத்து சொல்லுகிற சுதந்திரமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் அன்றைக்கு அந்த மாநாட்டினுடைய, லக்னோ மாநாட்டினுடைய பிரகடனமாக அமைந்திருந்தது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் அந்த பாரம்பரியத்தில் பிறந்தது என்பதை நாம் மகிழ்ச்சியோடு நினைவு கூற வேண்டும். எனவே தமிழகத்தினுடைய முற்போக்கு மரபுகளை முன்னெடுப்பது என்பது ஒரு முழக்கமாக அல்ல, அதனுடைய இயல்பான வாடிக்கையான ஒரு அம்சமாக இன்று வரை தாமு ஏகாசா தொடர்ந்து அந்த பணியை ஆற்றிக்கொண்டு வருகிறது என்பதும் பாராட்டுக்குரிய விஷயமாக நாம் பார்க்க வேண்டும். காலையில் நடந்த பொது நிகழ்ச்சியில தோழர்கள் பட்டியலிட்ட இந்த அமைப்பினுடைய பல்வேறு செயல்பாடுகள் துவக்க கால இயக்கத்தினுடைய அந்த முற்போக்கான நோக்கத்தை உள்வாங்கியதாக அமைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தகுந்தது என்று நான் நினைக்கிறேன். அதை பாராட்டி இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து, வெறுப்பின் கொற்றம் வீழ்க அப்படிங்கிற முழக்கத்துல கொற்றம் அப்படின்னா என்ன பொருள் என்று தேடி பார்த்தால்
பல பொருள் அதுக்கு இருக்கு, வீரம், வலிமை, இதெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த மேடைக்கு தேவைப்படுவது குற்றம் என்றால் அரசு, அரசியல். எனவே வீழ்த்தப்பட வேண்டியது வெறுப்பு என்பதாக இருந்தாலும் அதனுடைய அடிநாதமாக விளங்குகிற அந்த வெறுப்பினுடைய அரசியல் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதே இந்த முழக்கத்திற்கு, தலைப்புக்கு சரியான பொருள் என்று நான் நினைக்கிறேன். அனைத்து வெறுப்பும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுல நமக்கு எந்த கருத்து வித்தியாசமும் கிடையாது. ஆனா இந்த மேடையில், இந்த தலைப்பில், இன்றைய காலகட்டத்தில் நாம் நின்று பேசும்போது நிச்சயமாக வெறுப்பின் காரணமாக வருகிற வாய்க்கால் சண்டை, வரப்பு சண்டையை நம்ம இங்க பேசல. வெறுப்பின் காரணமாக வருகிற சொத்து தகராறு பற்றி நம்ம பேசல. இதுலயும் 4 கொலை நடக்கும், ஆனா அது தனிநபர்கள் சார்ந்தது. நாம் இங்கே பேசுவது திட்டமிட்டு உருவாக்கப்படுகிற வெறுப்பு, மேனுஃபேக்சர்ட் ஹேட்ரட். இது RSS இந்து ராஷ்டிரா எனப்படும் ஒரு நீண்ட கால அரசியல் திட்டத்தினுடைய ஒரு பகுதி. வெறுப்பு அந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கான ஒரு கருவி, ஒரு டூல். எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் என்ற ஒரு பழமொழி நமக்கு தெரியும். அதனால வெறுப்பு என்பது அம்பு. எய்பவர் யார் என்பதை மிகச்சரியாக அடையாளம் கண்டு வெறுப்புக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல, அதற்கு பின்புலமாக இருக்கிற அரசியல், அதை கைதூக்கி விடுகிற அந்த சித்தாந்தம், அந்த அமைப்புகள், அவற்றின் மீதான எதிர்ப்பாக, அவற்றுக்கு எதிரான போராட்டமாக நாம் திட்டமிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு 100 ஆண்டை கடந்த RSS வழிகாட்டுதலில் செயல்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தில், அந்த அதிகாரத்தின் திசைகளை கடந்த 11 ஆண்டுகளாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்கிற சூழலில் நாம் என்று பேசுகிறோம். அரசமைப்பு சட்ட அடிப்படையிலான அனைத்து நிறுவனங்களையும், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, நீதிமன்றத்தின் ஒரு பகுதி உட்பட பெருமளவு அது கைப்பற்றிவிட்ட ஒரு அபாயம், நவபாசிச போக்குகளை அனைத்து தளங்களிலும் அது பின்பற்றிக் கொண்டே இருக்கிறது என்னும் யதார்த்தம். இந்த இடத்துல நின்றுதான் நாம் பேசுகிற வெறுப்பையும், வெறுப்பின் அரசியலையும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. திருப்பரங்குன்றத்துல இப்ப நம்ம அதை கண் முன்னால பார்த்தோம். சங் பரிவாரம் நடத்துகிற, திருப்பரங்குன்றத்தில் நடத்திய நாடகங்கள் எதுவுமே பக்தி சம்பந்தப்பட்டது அல்ல. பக்தியை மூலதனமாக்கி அரசியல் ஆதாயம் தேடும் ஒரு மிகப்பெரிய சதிவலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தீபம் அங்க ஏற்றவே கிடையாதா? இல்ல தீபம் ஏற்றவே கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? அதெல்லாம் சிக்கந்தர் தர்கா அருகில் இருக்கக்கூடிய ஒரு தூண், அதுக்கு தீபத்தூண்னு ஒரு பேரையும் வச்சாங்க. இப்ப கோர்ட்டு தீர்ப்பிலையும் தீபத்தூண்னு வந்துருச்சு. வேற வழி இல்லாம நம்ம தீபத்தூண்னு ரெஃபர் பண்றோம். நீங்க பாபர் மசூதியை சர்ச்சைக்குரிய இடம் என்று மாற்றி அதுக்கு பிறகு அயோத்தியை அதை வச்சு நீங்க, நான் உள்பட பாபர் மசூதி பிரச்சனை நான் பேசணும், அயோத்தி பிரச்சனையாக அது மாறி போனது. நீதிமன்ற தீர்ப்பும் அயோத்தி பிரச்சனையில் நீதிமன்ற தீர்ப்பும் வந்தது. அதனால இவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள் ஏதோ போற போக்குல அந்த மனுதாரர் சொன்ன விஷயம் அல்ல, அதுக்கு பின்னால அவ்வளவு அரசியல் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாவே இவங்க ராமநவமி ஊர்வலம் நடத்தினா ராமர் கோயில் இருக்காங்க, போக வேண்டியது தானே. அது ஏன் மசூதிகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு ராமநவமி ஊர்வலம் போக வேண்டிய அவசியம் இல்லை? ஹனுமான் ஜெயந்தி ஊர்வலம், அது அனுமார் கோயிலுக்கு போகணும். அது ஏன் முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்பு வழியாக போகிறது? அப்ப நோக்கம் பக்தியா? பக்தி அல்ல. பக்தியை பயன்படுத்துகிற அரசியல் அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்ல இருந்து நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. ஆனா நல்ல வேளையாக திருப்பரங்குன்றத்துல இவங்க நடத்துற நாடகத்துக்கு உள்ளூர் மக்கள் பெரிதாக இரையாகவில்லை. கடைய மூடு வியாபாரிகளை மிரட்டி பார்த்தார்கள், கெஞ்சி பார்த்தார்கள். வியாபாரிகள் அசையவே இல்லை, அதற்கு ஒத்துழைக்கவில்லை.
அங்கு RSSம் சங் பரிவாரமும் கோர்ட்டு தீர்ப்பு இருக்கலாம், ஆனால் தனிமைப்படுத்தப்பட்டது என்பதை பார்க்க வேண்டும். இது தொடருமா நமக்கு தெரியாது. ஆனா இந்த ஸ்டேஜ் கோர்ட்ல அவர்கள் ஜெயித்தாலும் உள்ளூர் மக்கள் மத்தியில இன்னும் இவர்களுடைய விஷ வலையில் அங்கு யாரும் பெரிதாக சிக்கவில்லை என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். எனவே தமிழகத்தினுடைய முற்போக்கு மரபுகள் குறித்த ஒரு நம்பிக்கையை இந்த உள்ளூர் சம்பவம் என்பது அளிக்கிறது. ஆனால் நீதிமன்றத்தினுடைய ஒரு பகுதியை RSS தன்னுடைய சித்தாந்த வலைக்குள் வளைத்து போட்டு விட்டது அப்படிங்கிறதும் தெளிவா தெரியும். இப்ப நம்ம வீட்டுக்கு எப்ப போனாலும் சாப்பாடு கிடைக்கும். மெஸ் மாதிரி 1:30 மணிக்கு வந்தாதான் சாப்பாடு, 2 மணிக்கு வந்தா சாப்பாடு இல்லைன்னா இருக்காது. காலையில வடிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க 3 மணிக்கு போனாலும் சாப்பாடு இருக்கும், 4 மணிக்கு போனாலும் சாப்பாடு இருக்கும். நம்ம வீடு நம்ம சாப்பாடு ஹாயா போலாம். அந்த மாதிரி சங் பரிவாரம் கோர்ட்டை எப்படி பாக்குதுன்னா அவங்க வீடா பாக்குது, பின்னால இருக்கிற கிணறா பாக்குது. எப்ப வேணாலும் போய் தண்ணி சேர்ந்தலாம். அங்க இருக்கிற கொல்ல பக்கத்துல இருக்கிற செடியா பாக்குது. இல்லைன்னா மனு போட்ட உடனே வழக்கு எடுக்கப்படுகிறது, நொடியில் தீர்ப்பு சொல்லப்படுகிறது, அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று கட்டளையிடப்படுகிறது. அரசு தரப்பு சில உண்மையான பிரச்சனைகளை சொல்லி எங்களுக்கு இது கடினம் என்று சொன்ன போதும் உடனடியாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படுகிறது. அதற்கு பிறகும் தமிழக அரசு உறுதியாக நின்றவுடன் நீதிபதி யாரை கூப்பிடுறாரு? CISF-ஐ அழைக்கிறார். விளக்கு ஏற்றுவதற்கு பாதுகாப்பு கொடுப்பதா CISF-ஓட பணி. அது நீதிமன்ற பாதுகாப்புக்கு வந்திருக்கக்கூடிய போர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ். அதெல்லாம் உங்க வீட்டுல நீங்க சம்பளம் கொடுத்து வச்சிருக்கீங்களா? நீங்க எந்த வேலை சொன்னாலும் செய்வதற்கு. அப்போ வேற யாருக்குமே இவ்வளவு வாய்ப்பு வசதி கிடைக்கும்? நம்ம எல்லாம் உயிர் போற கேஸ், எவ்வளவு முக்கியமான வழக்குகள் போட்டுக்கிட்டு நம்ம வழக்கறிஞர்கள் போய் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை தரம் கோர்ட் எடுத்திருக்கு, எவ்வளவு வழக்குகள் நிலுவையில இருக்கு. இதெல்லாம் உயிர் போற வேலையா? உள்ளூர் மக்கள்லாம் வரிசையில நின்னு கேட்டாங்களா? அப்ப எதற்காக திரும்பவும் நான் சொல்ல விரும்புறேன், இது பக்தி அல்ல, கடவுள் அல்ல, இது அரசியல் சதிவலை. இந்த அம்சம் தான் இந்த பிரச்சனையில பிரதான பாலிடிக்ஸாக நம்ம பார்க்கணும். இவங்களோட மாடஸ் ஆப்பராண்டி, இந்த அமைப்புகளுடைய வேலையே இதுதான். ஒரு வழிபாட்டு தலத்தை குறி வைப்பாங்க, அது எங்களோடதுன்னு சொல்லுவாங்க. இந்த கட்டடத்துக்கு அடியில கோயில் இருக்கும்பாங்க, கோர்ட்ல ஒரு கேஸ் போடுவாங்க, தங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பை வாங்குவார்கள். அதுக்கு பிறகு அங்க போய் இடிப்பாங்க. இதுதான் எல்லா இடத்திலும் அவர்கள் செய்தது. திருப்பரங்குன்றத்தில் அதே அரசியலை, அதே சதிவலையை விரிப்பதற்கான முயற்சி தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இனிமே வரக்கூடிய காலத்துல நீதிமன்றத்தை எந்த அளவுக்கு நம்புவது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அயோத்தி தீர்ப்பு வந்த உடனேயே CPM-னுடைய அரசியல் தலைமை குழு விட்ட அறிக்கையில், பத்திரிகை செய்தியில் மிகச் சரியான ஒரு வரி இருந்தது. தீர்ப்பு கிடைத்தது, ஆனால் நீதி கிடைக்கவில்லை என்பதுதான் அன்றைக்கு CPM சொன்ன விஷயம். வரக்கூடிய காலத்திலும் நமக்கு தீர்ப்புகள் மட்டுமே கிடைக்கும், நீதி கிடைக்காதோ அப்படிங்கிற மிகப்பெரிய கவலை திருப்பரங்குன்ற வழக்கையும் பார்த்த பிறகு நமக்கு முன்னால் இருக்கிறது. இந்த ஹிந்து ராஷ்டிரம்ங்கிறது எப்படி இருக்கும் வந்தப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த பேர்ல இந்துன்னு ஒரு வரி இருக்கு, அதனால அது எல்லா இந்துக்களுக்கும் ரொம்ப உதவி செய்யும் என்றும் சிலர் இன்றைக்கும் நினைக்கிறார்கள். ஆனா அதனுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும், அதனுடைய முன்னோட்டம் எப்படி இருக்கும் என்பதை இப்போதே பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற அனுபவத்தை வச்சு இந்து ராஷ்டிரம் வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, பண்பாட்டு ரீதியாக கடைந்தெடுத்த உயர் சாதிய பிராமணிய கோட்பாடுகள் கடைபிடிக்கப்படும். சமூக ரீதியாக வலதுசாரி பிற்போக்கு அம்சங்கள் தான் முன்னெடுக்கப்படும்.
பெண்கள், தலித்துகள், பழங்குடியினர், மதவழி சிறுபான்மையினர் அவர்களுக்கான எதிர்ப்பு என்பது நிர்வாகத்தின் ஒரு பகுதியாக, சட்டத்தின் ஒரு பகுதியாக கட்டமைக்கப்படும். பொருளாதாரத்தில் கார்ப்பரேட்டுகளும் சர்வதேச நிதி மூலதனமும் உயர்த்தி பிடிக்கப்படுவார்கள். தொழிலாளிகளை, விவசாயிகளை, உழைக்கும் மக்களை ஓரங்கட்டுவதாகத்தான் இந்து ராஷ்டிரத்தினுடைய பொருளாதார கொள்கை இருக்கும். அரசியலில் பாசிசத்தின் கூறுகளை கடைபிடிப்பதாகத்தான் அது அமையும் என்று ஆரூடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு பாஜக அரசு கடந்த 11 வருட ஆண்டு காலமாக என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தாலே இந்து ராஷ்டிரம் வந்தால் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதற்காக என்னெல்லாம் செய்யறாங்க? வரலாறு திருத்தப்படுகிறது, அரசமைப்பு சட்டம் நசுக்கப்படுகிறது, ஊடக சுதந்திரம் ஒடுக்கப்படுகிறது, சமூக ஊடகமும் முடக்கப்படுகிறது, மக்களை பிரிப்பதற்கு அடையாள அரசியல் ஊக்கப்படுத்தப்படுகிறது, பாட நூல்கள் மாற்றி எழுதப்படுகிறது, சாதி ஆதிக்க சக்திகளுடன் கூட்டணி வைக்கப்படுகிறது, உச்சகட்ட ஊழலில் கிடைக்கக்கூடிய பெரிய அளவு நிதி ரவுடித்தனம் செய்ய, பொய்களை பரப்ப, எதிர்கட்சிகளை விலைக்கு வாங்க பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு மேல உதாரணங்களுக்குள்ள நான் போக விரும்பல. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சமீபத்திய தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டம் வந்தது உட்பட. அதனால இந்த இடத்துல நான் என்ன அம்சத்தை அழுத்தம் கொடுத்து சொல்ல விரும்புகிறேன் என்றால், பாஜக அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், பிரகடனப்படுத்தக்கூடிய கொள்கைகள்ல இது பரவாயில்ல, அது மோசம், இது நல்லா இருக்கு என்று நாம் பிரித்து பார்க்க முடியாது. இவ்வளவு மோசமான ஒரு அரசியல் திட்டத்தை வைத்திருக்கிற, பிற்போக்கான மனுவாத கொள்கையை பின்பற்றுகிற ஒரு அரசாங்கம் கொண்டு வருகிற எல்லாமே சாதாரண மக்களுக்கு, எளிய மக்களுக்கு எதிராகத்தான் இருக்கும்ங்கிறதுல ஒரு இன்ச் அளவு கூட நமக்கு சந்தேகம் வேண்டியது கிடையாது. அதனால எதிர்ப்ப நம்ம செலக்டிவா பண்ணக்கூடாது. இது போனா போகுது, இது பரவாயில்ல, இது ஏதோ லேசா இருக்கு, அதுதான் மோசம் என்று பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான அரசியலோடு அவர்களது நடவடிக்கைகள் அமைந்து கொண்டு வருகின்றன. இப்ப இதையெல்லாம் இன்னும் ஃப்ரீயா, இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? வெறுமனே நம்மளெல்லாம் போலீஸ வச்சு உடைச்சு உள்ள தள்ளி, அல்லது என்ஐஏ வச்சு தேச விரோதிகள்னு கேஸ் போட்டு, அல்லது அடக்குமுறை சட்டங்களை பயன்படுத்தி ஜாமீன்லயே வெளிவராத முடியாத அளவுக்கு நம்மள உள்ள தள்ளி, இதெல்லாம் எத்தனை பேருக்கு பண்ண முடியும்? 10 பேருக்கு பண்ணலாம், 20 பேருக்கு பண்ணலாம், 50 பேருக்கு பண்ணலாம், 100 பேருக்கு பண்ணலாம், லட்சம் பேருக்கு பண்ண முடியுமா? அப்ப அடக்கி ஒடுக்குவதன் மூலமாக மட்டும் இவர்கள் தங்களுடைய இந்த பிற்போக்கான மக்கள் விரோத கொள்கைகளை கொண்டு வர முடியாது. அதுக்கும் மேல என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, அதற்கு தேவையான கதையாடல், நரேட்டிவ் என்பது உருவாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் இவங்க ஒண்ணும் புதுசு கிடையாது. இந்த கதையாடலை உருவாக்குவது அமெரிக்க ஏகாதிபத்தியம் இதுக்கு முன்னாலேயே கதையாடல்லாம் உருவாக்கி வச்சிருக்காது. அவங்க ஸ்டைல் தான் அது. ஆப்கானிஸ்தானத்துக்கு எதுக்கு துருப்புகளை அனுப்பிச்சீங்க? அங்க ஜனநாயகமே இல்ல, ஆட்சி மாற்றம் வேண்டும். ஈராக்குக்கு உள்ள எதுக்கு போனீங்க? அங்க பேரழிவு ஆயுதங்கள் உள்ளன, அதனால உள்ள போனோம். வெனிசுவேலாவை சுத்தி எதுக்கு நீங்க கப்பல் படைய, விமானம் தாங்கி கப்பல் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கீங்க? அங்க போதைப் பொருள் கடத்தல் நடைபெறுகிறது. கம்யூனிஸ்டுகளை ஏன் இவ்வளவு எதிர்க்கிறீங்க? அவங்க பூரா மோசமானவங்க. புலம்பெயர் தொழிலாளிகளுக்கு ஏன் நீங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அவங்க எல்லாம் கெட்டவர்கள். அப்ப இதெல்லாம் தான் அவங்க கதையாடல். இதுல எல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. ஆனா ஊடகங்கள் முழுக்க டொனால்ட் ட்ரம்ப் சொல்லக்கூடிய இந்த பொய்களை, ஏகாதிபத்தியத்தினுடைய பொய்களை கதை வசனம் டைரக்ஷன் கொடுத்து ஒரு மிகச்சிறந்த உண்மையாக நமக்கு முன்னாலே நிறுத்துகிறார்கள். இந்த கதையாடல் தான் பல மக்களை கன்வின்ஸ் செய்கிறது என்பதை நாம் கவலையோடு பார்க்க வேண்டி இருக்கிறது. பாலஸ்தீனத்துக்குள்ள எதுக்கு போனீங்க? ஹமாஸை ஒழிக்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கதையாடலை முன்வைக்கிறார்கள்.
ஆனால் நண்பர்களும் தோழர்களும் பாலஸ்தீன விஷயத்த கொஞ்சம் ஊன்றி பாருங்க. அதெல்லாம் எந்த குடுமையும் சும்மா எல்லாம் ஆடாது. நான் இந்த சாதியையும் சொல்லல, நான் சொல்றேன் எந்த குடுமையும் சும்மா ஆடாது. அதுக்கு பின்னால் நிச்சயமாக ஒரு அர்த்தம் இருக்கும். அங்க நடப்பதில் கார்ப்பரேட்டுகள் லாபம் அடைகிறார்கள். அங்கு வீடுகள் இடிக்கப்பட்ட போதும் கார்ப்பரேட்டுகளுக்கு லாபம், குண்டு மழை வீசிய போதும் கார்ப்பரேட்டுகளுக்கு லாபம். இன்றைக்கு மறுகட்டமைப்பு செய்கிறோம், நிர்மாணம் செய்கிறோம் என்று இவர்கள் முன்வந்து அமைதி திட்டமெல்லாம் கொண்டு வந்ததும் கார்ப்பரேட்டுகள் லாபம் அடைவதற்குத்தான். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல கார்ப்பரேட்டுகளுக்கு என்ன லாபம்? ஒட்டுமொத்த போர் தளவாடங்கள் விற்பனை, செயற்கை நுண்ணறிவு கருவிகள். அங்க குண்டு போடு, அந்த ஆளை பார்த்து குண்டு போடுன்னா கரெக்டா அது அங்க போய் குண்டு போடும். உத்தேசமாலாம் குறி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. செயற்கை நுண்ணறிவை போர்களில் பயன்படுத்தக்கூடாது என்று மரபு இருந்தாலும் இஸ்ரேல் அதை காலில் போட்டு மிதித்து விட்டு இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறது. இந்த செயற்கை நுண்ணறிவினுடைய அழிவுகரமான இந்த ஆயுதங்களுக்கு, ப்ராஜெக்டுக்கு என்ன பெயர் தெரியுமா? ஒரு பேரு லாவெண்டர். லாவெண்டர்னா நல்ல சென்ட், நல்ல கலர். அது ஒரு பேரழிவு திட்டத்திற்கு லாவெண்டர்னு பேரு. இன்னொரு திட்டத்துக்கு என்ன பேரு? வேர் இஸ் மை டாடி, என் அப்பா எங்கே என்று அந்த பாலஸ்தீன குழந்தைகள் கதறுகிறதே, அந்த வேர் இஸ் மை டாடி என்கிற பெயர் இந்த நாசகர ஒரு திட்டத்திற்கு அவர்கள் அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு மறுநிர்மாணம் செய்ய, கட்டடம் கட்ட எல்லா விதங்களுக்கும் கார்ப்பரேட்டுகள் தான். அதனால அங்கேயும் காசு, இங்கேயும் காசு, அப்பவும் காசு, இப்பவும் காசு. இப்ப இந்த மாதிரியான கதையாடல் இன்றைக்கு RSS பாஜக சங் பரிவாரத்தால் கையாளப்படுகிறது என்று அந்த கதையாடலை நுட்பமாக கவனித்து அதற்கான பதில்களை நாம் வலுவாக சொல்ல வேண்டும். வேலை நிறுத்தம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா போதும், உற்பத்தி போயிடும், வளர்ச்சி போயிடும். அப்புறம் வேலை வெட்டி இல்லாதவங்க தான் போராடிக்கிட்டே இருப்பாங்க. இஸ்லாமியர்கள்னா மக்கள் தொகையில் அதிகரித்து ஹிந்து பாப்புலேஷனை ஓவர்டேக் பண்ணிடுவாங்க, அவங்க தீவிரவாதிகள். தலித்துகள்னா தீண்டத்தகாதவர்கள், அடங்கி கிடப்பது அவர்களது விதி, சமத்துவம் என்பது கிடையாது. ஆதிவாசிகள் யாரு? வனப்பொருட்களை கடத்துபவர்கள். விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுன்னா அவன் கடன் வாங்குவான், அவன் ஆடம்பரமா செலவு பண்ணுவான். யாரு ஆடம்பரமா செலவு பண்ண கிராமத்துல விவசாயி கடன் வாங்குறாருன்னு நமக்கு தெரியல, வாங்குவான். அதையெல்லாம் அரசு தள்ளுபடி பண்ண முடியுமா? கேட்டார்கள். அது சரிதான் என்று சொல்வதற்கு ஒரு செக்ஷன் இருந்தது. அப்புறம் அந்த கடன்லாம் தள்ளுபடி பண்ணா அரசாங்க கஜானா காலி ஆயிடாதா? அதானி அம்பானிக்கு சலுகை செஞ்சா நல்லது தானே. ஈஸ் ஆஃப் பிசினஸ், வர்த்தகத்தை சுலபமாக செய்தால் வளர்ச்சி வரும், ஜிடிபி அதிகரிக்கும். இவை எல்லாமே இட்டுக்கட்டப்பட்ட புனை கதைகள். இவற்றையெல்லாம் வைத்துதான் வெறுப்பு அரசியல் என்பது உருவாக்கப்படுகிறது. அவரவருக்கு பாதிப்புகள் நடக்கிறது, அது உண்மை, அதை மறுக்க முடியாது. ஆனால் அந்த பாதிப்புக்கு எது காரணம், யார் காரணம் என்பதற்கு அவர்கள் என்ன கதையை வேண்டுமானாலும் சொல்வார்கள். அரசின் கொள்கைகள் தான், அரசு பின்பற்றுகிற பொருளாதார பாதை தான், அரசு கடைபிடிக்கிற சித்தாந்தம் தான் இதற்கான காரணம் என்பதை மறைத்து மக்களின் ஒரு பகுதியை இன்னொரு பகுதிக்கு எதிராக திருப்புகிற, எதிரியாக்குகிற ரசவாதத்தை சங் பரிவார கூட்டம் மிக வலுவாக செய்து வருகிறது. எனவே வெறுப்பை விதைப்பது, வளர்ப்பது என்பது அவர்களுடைய ஒட்டுமொத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு கருவி. பிரதான ஊடகங்களும் குறிப்பாக சமூக ஊடகமும் இதை நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை பற்றி சொல்லும் போது சமீபத்தில் நான் கியூபாவுக்கு பயணம் சென்றிருந்தேன். கியூபாவில் ஒரு சர்வதேச மாநாடு, இடதுசாரி தத்துவார்த்த இதழ்களுடைய சர்வதேச மாநாடு. அந்த மாநாட்டில் முக்கியமாக இப்ப நம்ம பேசுற விஷயங்கள் தான் இந்த கதையாடல், இந்த பொய்கள், புனை கதைகள், ஃபேக் போட்டோஸ், ஃபேக் செய்திகள்,
இதையெல்லாம் ஏகாதிபத்தியமும் முதலாளித்துவமும் சோஷலிச நாடுகள் மீது, முற்போக்கு இயக்கங்கள் மீது, இடதுசாரிகள் மீது எப்படியெல்லாம் ஏவி விடுகிறார்கள். கியூபால ஒரு தோழர் சொன்னாரு, அமெரிக்காவுடைய பொருளாதார தடையை விட, அவர் அப்படிதான் சொன்னார், பொருளாதார தடையை விட எங்களை பற்றி இவர்கள் கிளப்பி விடுகிற இந்த பொய்யான அவதூறுகள் தான் எங்களுக்கு வேதனையையும் வலியையும் இன்னும் கூடுதல் பிரச்சனையையும் கொடுக்கிறது என்று கூட அவர் சொன்னார். அதனால இடதுசாரிகள் முடிந்தவரை பயன்படுத்துகிறோம், உண்மையை சொல்ல முயற்சிக்கிறோம், அவர்களுடைய முகத்திரையை கிழிப்பதற்கு, அம்பலப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறோம். ஆனா இது போதுமா? இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் உண்மையிலேயே நெஞ்சில் கை வைத்து சொல்ல முடியுமா, என்னுடைய போனில் இருக்கக்கூடிய சமூக ஊடகத்தை நான் முழுமையாக ஏகாதிபத்திய முதலாளித்துவ வலதுசாரி சிந்தனைகளுக்கு எதிரான போராட்டத்தில் நான் முழுமையாக பயன்படுத்துகிறேன் என்று சொல்ல முடியுமா? கேட்டா என்ன சொல்லுவாங்க? அதிகபட்சம் முடிஞ்சதை செய்யறோம் தோழர். இப்ப நமக்கு முன்னால இருக்கிற சூழல்ல முடிஞ்சதை செஞ்சா மட்டும் போதாது, அதையே நம்ம போதுமான அளவு செய்யல, முடியாததையும் செய்துதான் ஆக வேண்டும். இந்த தளத்தில் நீங்கள் மோதாமல் உங்களுக்கான ஆதரவை திரட்டுவது என்பது மிக கடினம். இது தாமு ஏகாசா மேடைங்கிறதுனால இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கியூபால தோழர் ஃபிடல் அவர்களுடைய பல வார்த்தைகள், வரிகள், மேற்கோள்கள் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அதுல இதோடு தொடர்புள்ள ஒரு விஷயம் அவர் என்ன சொன்னார்னா, சிந்திப்பதற்கு ஆயுதம் தேவையில்லை. ஐடியா டஸ் நாட் நீட் எனி வெப்பன். நம்ம மூளை, நம்ம மனசு, நம்ம சிந்திக்கிறோம். அதை யார் தடுக்க முடியும்? அதுக்கு நமக்கு கையில ஆயுதமா வேணும். நீங்க ஆர்மியில இறங்கி போராடணும்னா உங்க கையில ஆயுதம் வேணும். வேற எங்கேயாவது போராடணும்னா கையில ஆயுதம் வேணும். போர் புரிவதற்கு ஆயுதம் வேண்டும், சிந்திப்பதற்கு ஆயுதம் தேவையில்லை. ஆயுதம் தேவையில்லாத சிந்திப்பது என்கிற ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியிலே நம்மால் கொண்டு செல்ல முடியாதா? மக்கள் சிந்தித்தால், இந்த பொய்களுக்கு, புனைகதைகளுக்கு இரையாக மறுத்தால் எவ்வளவு பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். கியூபா அதிபர், இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிபர் டியாஸ் கனல், அவர் ஒரு படி மேல போய் என்ன சொன்னார்னா, டு திங்க் இஸ் டு காம்பேட். சிந்திப்பதே போர் புரிவதற்கு சமானம். ஆயுதமும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லாமல் நீங்கள் போர் செய்யலாம், முறையாக மக்கள் மத்தியிலே இந்த சிந்தனைகளை வளர்த்தால். இப்ப நம்ம பேசக்கூடிய இந்துத்துவம் அது ஏதோ வகுப்புவாதம் சம்பந்தப்பட்டது மட்டும்னு நம்ம நினைக்கிறோம். ஆணாதிக்கம், சாதியம், வகுப்புவாதம் மூன்றும் சேர்ந்த ஆபத்தான கலவை. இந்த காலகட்டத்துல பெண்கள், தலித்துகள் மேல வன்கொடுமை அதிகரிக்குதுன்னு சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? காங்கிரஸ் ஆட்சியில இல்லையா, கடந்த காலத்துல இல்லையா, எல்லா ஆட்சியிலையும் தான் இருக்கு, இப்பவும் இருக்கு என்று சொல்வார்கள். இல்லை, கடந்த கால ஆட்சிகளுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் அடிப்படையில் வேறுபாடுகள் உள்ளனங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசினுடைய சித்தாந்தமாக மனுவாதம் இருக்கிறது. அது ஒரு பேசிக் டிஃபரன்ஸ். மனுஸ்மிருதி பெண்களையும், தலித்துகளையும், உழைப்பாளி மக்களையும் எங்கே வைத்திருக்கிறது, எந்த இடத்தில் வைத்திருக்கிறது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். இதை சித்தாந்தமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஆட்சியில வன்முறை அதிகரிப்புக்கு வேற என்ன காரணம் வேணும்? இதெல்லாம் நடந்தா ஒரு ஆட்சியா இருந்தா பேரளவுக்காவது கண்டிப்பாங்க. இவர்கள் அந்த டிராமா கூட போடுறதுக்கு ரெடியா இல்ல. குற்றவாளிகளுக்கு மிக தெளிவாக உதவுகிறார்கள். அரசியலுக்காக எந்தவித வன்முறையையும் நியாயப்படுத்த அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். பாலியல் கொடுமை செய்தவர்கள் முதல்ல கைது செய்ய மாட்டாங்க, எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, கைது செய்ய மாட்டாங்க. கைது செஞ்சாலும் வழக்க இழுத்தடிப்பாங்க. தண்டனை பெற்றாலும் பொது மன்னிப்பு கொடுத்து வெளியே விடுவித்து விடுவார்கள். வெளியில் வரக்கூடியவர்களுக்கு மாலை போட்டு இனிப்பு வழங்கி கொண்டாடுவார்கள். பில்கிஸ் பானு வழக்க அவ்வளவு சுலபமாக மறந்துவிட முடியுமா? சிலருக்கு எம்பி பதவியை கொடுப்பார்கள்.
மல்யுத்த வீராங்கனைகள் குற்றவாளிக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள் என்று மன்றாடினார்களே, அதை மறந்துவிட முடியுமா? மகாராஷ்டிரா போட்மாங்கே தலித் குடும்பத்துக்கு நேர்ந்த கொடூரத்தை மறக்க முடியுமா? ஹாத்ரஸ் தலித் இளம்பெண்ணுக்கு நடந்த வலி மிகுந்த வன்கொடுமைகள் செய்த குற்றவாளிகள் அனைத்து மட்டங்களிலும் ஆதரிக்கப்பட்ட அவலத்தை மறந்துவிட முடியுமா? இவர்கள் சொல்லுகிற இந்துக்களில் தொழிலாளிகள் இல்லை, விவசாயிகள் இல்லை, உழைப்பாளி மக்கள் இல்லை, பெண்கள் இல்லை, தலித்துகள் இல்லை, பழங்குடி மக்கள் இல்லை. பிறகு யாருக்காக இந்த இந்து ராஷ்டிரம்? புரிகிறதா அவர்களது சதி? புரிகிறதா அவர்களது அரசியல்? எனவே சங் பரிவாரத்தின் கதையாடல்களை தகர்க்க வேண்டும், அவர்களது புனைகதைகளை நொறுக்க வேண்டும், மக்கள் இயல்பாக சிந்திப்பதற்கான சூழலை உருவாக்க வேண்டும், அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளிலிருந்து மக்கள் திசை திரும்பி விடாமல் பாதுகாக்க வேண்டும், சமத்துவத்தின் அடிப்படையிலான பண்பாட்டு நடவடிக்கைகளை நாம் வலுப்படுத்த வேண்டும். பண்பாட்டை ஒழுங்குபடுத்துவதற்கான அந்த செய்கையினுடைய வேர் பறந்து இருக்கு, சிஸ்டம் சார்ந்ததா இருக்கு. ஆனா சில விஷயங்களை நாம் நம்முடைய வீடுகளிலிருந்து துவங்க வேண்டும். அருமை தோழர் தமிழ்ச்செல்வன் இங்க இருக்காரு. அவர் பொதுச் செயலாளராக இருந்தபோது ஆண்களுக்கான சமையல் குறிப்பை எழுதினார். நான் சொல்ற விஷயம் இதோடு இணைஞ்சது. வெறும் மேடை பேச்சல்ல, குறைந்தபட்சம் நம்முடைய அமைப்பு உறுப்பினர்கள் நாம் சொல்லக்கூடிய அந்த பண்பாட்டு முற்போக்கான பண்பாட்டு விழுமியங்களை தங்கள் குடும்பங்களில் செயல்படுத்துவதற்கான ஒரு போராட்டம் நம்ம அமைப்புல இருக்க வேண்டாமா? அதை அன்றைக்கு அவர் செய்தார். அப்புறம் வாங்குனீங்களான்னு கேட்டாரு, வாசிச்சீங்களான்னு கேட்டாரு, வீட்டுல சமையல் செஞ்சீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு பிறகு எங்கள் வீட்டில் நான் தான் சமைக்கிறேன் அப்படின்னு போட்ட ஒரு டிஷர்ட்டை விற்பனைக்கு விட்டார். தாமு ஏகாசா தோழர்கள்லாம் வாங்கணும்னாரு. வாங்கி உள்ள போய் பீரோல பூட்டி வச்சுக்க கூடாது, அதை போட்டுக்கொண்டு தெருக்களில் நடமாட வேண்டும்னாரு. ஆனா அது பெருசா கை தட்டுறீங்க, பெருசா அது நடக்கல. ஆனா நம்மிலிருந்து துவங்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதை கரெக்டா பண்ணணும். பல சமயங்கள்ல நம்ம சகிப்புத்தன்மைன்னு பேசுறோம். அது என்ன சகிப்புத்தன்மை? சகிப்புனாலே அது தப்பு, நல்லா இல்ல, ஏதோ கஷ்டப்பட்டு சகிச்சுக்கிறோம். சகிப்புத்தன்மை வேறு, பன்மைத்துவம் வேறு. பன்மைத்துவம் மதிக்கப்பட வேண்டும், சகிக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை. நம்முடைய வார்த்தைகள்ல, நம்முடைய மொழியில கூட இப்படியான மாற்றங்கள் என்பது வேண்டும். மாநில அரசினுடைய சில நடவடிக்கைகள் உட்பட பலரையும் பல காரணங்களுக்காக நாம் எதிர்க்க வேண்டி இருக்கிறது. எதிர்க்கலாம், எதிர்க்க வேண்டும். ஆனால் பிரதான அபாயம் எது என்பதில் குழப்பமே கூடாது. மதவெறி, கார்ப்பரேட் ஆதரவு, மனுவாதம் அனைத்தையும் உள்ளடக்கிய சித்தாந்தம், பாசிச போக்குகள் கொண்ட இயக்கம் என்பது RSS பிஜேபியை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. இது மத்திய ஆட்சியில நீடித்தால் அல்லது தமிழகத்துல அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழகம் தமிழகமாக இருக்குமா? உத்தரப்பிரதேசமாக மாறிவிடாதா? இதே திருப்பரங்குன்றம் பிரச்சனையில திமுக அரசுக்கு பதிலாக மிக உறுதியான நடவடிக்கையை திமுக அரசு எடுத்தது. நமக்கு வேறு பல வித்தியாசங்கள் இருந்தாலும் மிகச்சிறப்பான நடவடிக்கை. இந்த இடத்துல அதிமுக பாஜக கூட்டணி அரசாங்கம் மட்டும் இந்த நேரத்துல தமிழகத்தில் இருந்திருந்தால் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில தமிழகம் ரணகளமாகி இருக்கும், மோதலும் பிளவுகளும் ஏற்பட்டிருக்கும். இன்றைக்கு அது பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. இதையெல்லாம் கணக்கில் எடுத்ததாக நம்முடைய அரசியல் அணுகுமுறை என்பது அமைய வேண்டும். சினிமாக்கள்ல கடந்த காலத்துல ஒருத்தரை பார்த்தாலே வில்லன்னு சொல்லிடலாம். PU சின்னப்பானா அவர் சிரிக்கிற ஸ்டைலு, MN நம்பியார் அப்படின்னா அவருடைய முகபாவனை, உடல் மொழி, அசோகன் அப்படின்னா அவருடைய டயலாக் டெலிவரி. ஆனா இன்னைக்கெல்லாம் சினிமாவில் பாருங்க, சிரித்துக்கொண்டே அமைதியாக வரக்கூடிய வில்லன்களை கொண்ட படங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். நிஜ வாழ்க்கையிலையும் RSSம் பாஜகவும் அமைதியாக வருகிற, சிரித்துக்கொண்டே வருகிற வில்லன்கள் தான் என்பதை மக்களுக்கு புரிய வைத்து விட்டால் நம்முடைய அரசியல் பணி என்பது மிக சுலபமாகிவிடும்.
இதுல பண்பாட்டு தளத்தில் நாம் ஆற்ற வேண்டிய பணிக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. ஏற்கனவே அந்த பணியை வலிமையாக செய்து வரும் தாமு ஏகாசா வரக்கூடிய காலத்தில் மென்மேலும் அதை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன்.